வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. யார் இந்த மொட்டை? திருப்பதியா பழனியா? சாமிங்க. ஓ, பழனிசாமி. வெறும் சாமி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சரி ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். தயவு செய்து திரும்ப பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 7 கேட்காதீங்க. இதுதான் ஃபைனல் பார்ட். நான் இதோட சிஎஸ்கே வீடியோ முடிக்க போறோம். கேக்குறீங்க ஒரு அநியாயம் இல்ல. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் கேக்குறீங்களேப்பா. இல்ல அவங்க கலாச்சி கேக்குறாங்க. சரி ஓகே. நேத்து எஸ்ஆர்எஸ் விசஸ் சிஎஸ்கே மேட்ச் நடந்துச்சு. ஓகே, அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு பண்றானுங்க. 1% ஓப்பு இருந்துச்சு நேத்து. ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏதாவது சேஞ்சஸ் பண்றாங்க, ஏதாவது உள்ள வந்து ஏதாவது ஒரு நடக்கும், ஏதாவது 1% ஓப்பு இருந்துச்சு. சதிச்சிட்டானுங்க மொத்தமா. போட்டு நம்ம எண்ணத்தெல்லாம் போட்டு குழி தோண்டி போச்சு கிரவுண்ட்லயே வச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஹோப்பே இல்லவா. சரி ஓகே. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் நல்லாதான் இருந்துச்சு. ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் நல்லா இருந்துச்சு. என்னன்னா டெவால் பிரேவிஸ் வந்து உள்ள வந்தது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, ஓப்பனிங்ல இருந்து நான் வரேன். யாரா ஓபன் பண்ணா? நீயே பேசு. ஷேக் ரஷீத்தும் எனக்கு என்ன ஒரு ஆசைனா ரச்சின் ரவீந்திரா வெளியே அமிச்சிட்டாங்க. இரு இல்ல ரச்சின் ரவீந்திரா அனுப்புறதெல்லாம் ஓகே தான். ஆனா தம்பி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி, சாம் கரன் நீன்ற மாதிரி ஒண்ணு பண்ணி விட்டானுங்க. சரி, எனக்கு சாம் கரன் வந்ததெல்லாம் நான் அவ்வளவு பெருசாலாம் எடுத்துட்டீங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா போனதுதான் அவன் தான் மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணியிருந்தான் ஓப்பனிங்ல. அவனை வெளியே அமிச்சிட்டேன். நான் ஆனா ஃபர்ஸ்ட்ல ஸ்குவாட் அனாலிசிஸ்லயே சொன்னேன், எனக்கு சிஎஸ்கே மேல இந்த வருஷம் ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் தூபே இல்லைன்னா இவனுக்கு மாட்டினானுங்கன்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி பண்ணிட்டாரு. அந்த சிவம் தூபே வேணடா சாமி, விட்டுருங்கடி. அவனுக்கு பின்னாடி இருக்குது. சத்தியமா சொல்றேன். ஷேக் ரஷீத் ஆயுஷ் மாத்திரை ஓபன் பண்ணாங்க. ரஷீத் செம்ம பால், அது சமீது பழைய சமய பார்த்த மாதிரி அந்த பால் மட்டும் டேய் என்னடா இது இவ்வளவு நாள் கம்முன்னு இருந்தது, இப்ப என்னடா வந்து சீம் பண்ற, கிராஸ் சீம் பொசிஷன் கொடுக்குற. நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டான் அந்த பையன். ஆனா அந்த பையன் லாஸ்ட் 2 மேட்சா கொஞ்சம் தடுமாறம் தான் இருக்கான். நான் கரெக்டா பாக்குறானுங்க, நான் பாடி லைன்ல வைக்கணும்ட்டு. சின்ன பையனா அவனை வந்து ஏன்னா 6-7 கோடி 9 கோடி குத்து உக்காரவனே சும்மா உக்காந்துக்கிறான். கரெக்டா ஷார்ட் பால் போட்டு இல்ல நம்ம இவனுங்கிறது தான் ஃபயர் பவர்ல இருந்து சின்ன பசங்களை இறக்கி விட்டான். அவனும் ஷேக் ரஷீத் கொஞ்சம் பயப்படுறான். கிளியர் பண்ணிக்குவானா, அவனும் சின்ன பையனா, அவன் கேதர் பண்ணிக்குவானா அவனோட இதுவெல்லாம். அவன் சின்ன பையனா எல்லாம் உன் வயசு தான் அவனுக்கு. ஏதோ நீ பெரிய பையன் மாதிரி பேசாத. சரி, ஆயுஷ் மாத்ரி நல்ல இன்டென்ட் பையன், சூப்பரா சிஎஸ்கே பண்ண உருப்படியான விஷயம் இந்த வருஷம் அந்த பையன். ஆயுஷ் மாத்ரி நல்ல இன்டென்ட். சரி, மிடில் ஆர்டர்ல தான் சொதப்புறானுங்க. டெவல் பிரேவியஸ் உள்ளட்டு வந்தானுங்க. சூப்பரா ஆனான். ஒரே ஒரு 3 6 அவன் இருக்கிற வரைக்கும் 170 இருந்துச்சு சேஸ் தெரியுமா. அவன் தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு 30 ரன் வந்திருக்கும். ஏன்னா செம்ம கேட்ச் மெண்டிஸ். கமிது மெண்டிஸ் பறந்து போய் பிடிச்சாரு, பறந்து பிடிச்சான் அந்த கேட்ச். நான்லாம் வாய்ப்பே அதெல்லாம் இப்ப நான் 4 நினைச்சேன், பார்த்தா பறந்து பயங்கரமா பிடிச்சான். அது ஒரு சூப்பரா ஆடினான்டா பிரேவிஸ். ஓகேவா, பயப்பட மாட்டேங்தான். அந்த நோ லுக் ஷாட்லாம் சூப்பரா இருந்துச்சு பார்க்க. ஜடேஜா நான் சொன்னேன், டே அவனை 10வது அடிக்கிறோம்டா, எதுக்குடா அவனை செகண்ட் டவுன். ஐயோ சாமி. இல்ல நேத்து நான் ஜடேஜா கூட ஒரு விஷயம் பார்த்தேன். இன்டென்ட் காட்டினாரு. பயங்கரமா தடவின்னு இருந்தான். நீ வேற பாலா போய் அடிக்கதான் போனாரு, சும்மாலாம் இல்ல ஜடேஜா. முட்டு கொடு, மூவால் தானே, நீ முட்டு கொடு. யாருமா நீ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கப்பா, ஜடேஜா எப்படி ஆடினார் நேத்து, இன்டென்ட் காமிச்சாரா இல்லையான்ட்டு. களி ஊத்து போறானுங்க ஜடேஜாவை. ஜடேஜாவை தயவு செய்து 10வது அனுப்புங்க. ஜடேஜா வேணாம் பேட்டிங். ஜடேஜாவை நம்பாதீங்க தயவு செய்து. ஜடேஜா பவுலிங் ஆல்ரவுண்டர்ன்றது தலை மறந்துட்டு பொழுது. அதுக்கப்புறம் பிரேவிஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே படுத்துச்சு சிஎஸ்கே. எழவே இல்லை. சாம் கரன் அவனுக்கு பேட்டிங்கும் வர மாட்டேங்குது, பவுலிங்கும் வர மாட்டேங்குது. எதுக்கு அவனை வச்சுக்கிறீங்கன்னு புரியல. எல்லாம் பேசினே தான் இந்த என்னது பேப்பர் கார் மாதிரி திரும்ப அதே தான் உருட்டுறோம். நீங்களும் அதே தப்பு தான் பண்றீங்க. எங்களுக்கு பேசி போர் அடிக்குது. பாக்குற உங்களுக்கும் போர் அடிக்கும்.
எத்தனை டைம் தான்டா இதே பாயிண்ட திரும்ப திரும்ப சொல்றது? வேனிஸ் படி உள்ள எட்டுன்னு வாங்கடா, சித்தார்த்தா உள்ள எட்டுன்னு வாங்கடான்னு. திருப்பாதியா வெளியே அமிச்சு தீபா கூட உள்ள எட்டுன்னு வரானுங்க. யாருடா நீங்கெல்லாம்? ஆமா நீ போ நான் வரேன், இல்லன்னா நான் போறேன் நீ வர, அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள இருக்கணும், இல்லன்னா வந்து டீம் இருக்க கூடாதுன்ற மாதிரி ஆடுறானுங்க. அதான் டீம் டோர்னமெண்ட்லயே இருக்க கூடாது முடிவு பண்ணி அமுச்சு விட்டானுங்க. முச்சு விட்டானுங்க. ம். நேத்து கமின்ஸோட பேட் கமின்ஸோட கேப்டன்சி Captaincy. பாராட்டேன். செம்மையா இருந்துச்சு. செம்மையா பண்ணான் நேத்து. பவுலிங் ரொட்டேஷன் யாரு தோனி வந்தா அப்படியே அமுக்குறாங்க ஸ்பின்னர்ஸ் வச்சு. இல்ல தோனி வந்தோடனே அமுக்கலாம் தான் பிளான் பண்ணாரு. ஒரு ஓவர் யாருக்கோ கொடுத்தாரு ஸ்பின்னருக்கு. தோனி இறங்கி வந்து அடிச்ச உடனே திருப்பி ஃபாஸ்ட் ஒரே பவுலிங் ஒரு ஃபோர் தானே அடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரும் அமுங்கிட்டாருடா. அவ்வளவுதான். ஹர்ஷல் பட்டேல் விசஸ் சிஎஸ்கே அது ஒரு லவ் ஸ்டோரி. அவன் வந்தாவே ஹர்ஷல் பட்டேல் அவன் அடியும் வாங்கியிருக்கான், சிஎஸ்கே போட்டும் அடிச்சிருக்கான். இல்ல அவன் லாஸ்ட் 2 வருஷமா என்னன்னா போட்டு சென்னைனாவே அவனுக்கு என்னவோ தெரியல வந்துருக்கு ஃபீவர். வாங்கின அடி அந்த மாதிரி ஜடேஜா கிட்ட நீ என்ன அடிச்சல, அதுக்கு நான் உனக்கு வருஷம் சம்பவம் செய்யறேன்னு செய்யறான். இந்த ஆனா சிஎஸ்கேவோட லாஸ் வந்து எவ்வளவு பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அவ்வளோ ஆனா அந்த அளவுக்கு நீங்க டாமினேட் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் அவனுங்க வந்து நீ தோட்டோன்னு எவ்வளவு கதறான்னு தெரியுமா? எங்க ஆபீஸ்ல 100 அகமது ஒரே ஓவர்ல 2 நோ பால்ரா சாமி. ஒன்னு சொல்லிட்டா எக்கச்சக்கமான டியூனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியும் போதே டியூ வந்துச்சு. ஆனா டியூ வந்து நான் வந்து இது எம்எஸ் தோனி கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. எம்எஸ் தோனி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, செகண்ட் ஹாஃப்ல தான் பிட்ச் ரொம்ப டஃபா இருக்கும், டஃபா இருந்துச்சு, வேற பால் கச்சாமுச்சான்னு திரும்பிச்சு. எஸ்ஆர்எச் பேட்ஸ்மேன் கிரெடிட் கொடுக்கணும். நம்ம செம்மையா ஆனானுங்க. மெண்டிஸ் கமிண்டி மெண்டிஸ் தான் நேத்து மேட்சே டர்ன் பண்ணதுக்கு ரீசன். நேத்து எஸ்ஆர்எச்ல பெருசா எவனும் அடிக்கல. கமிண்டி மெண்டிஸ் பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் ஒரே ஆளா நின்னு சிஎஸ்கே பலன் தள்ளிட்டு போயிட்டாங்க. அது கரெக்ட், அது நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? மத்தவங்க தடவி தான் தானுங்க. அன்சுல் கம்பேஜ் நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயரா உள்ள பேட்டிங் நம்ம டீம் பேட்டிங் வா, அப்புறமா அதுக்கு பேட்டிங்ல என்ன இருக்குது பேசுறதுக்கு? முடிஞ்சு போச்சு. ஓகேனா தூபேக்கு எத்தனை கோடி கொடுத்து ரீடைன் பண்ணோம்? டேய் தூபே வேணாம், அவன் ஆறுசாமி இல்ல நாரசாமி. நான் ரீடைன் பண்ண காசுக்கு வச்சான். டேய் அவன் 2 வருஷமா ஸ்கேம் பண்ணுகிறான். தயவு ஸ்கேம் இல்லனா ஊரே சுத்தி அடிக்கலனா வக்கன் டிரைவ் பண்ணினுக்குறான். டேய் அவன் அவ்வளவுதான், அவனை கண்டுபிடிச்சிட்டானுங்கடா. அவனுக்கு இன்னும் நம்பாதீங்க. அவனை வெளியே விட்டுட்டு மினி ஆக்ஷன்ல ஏதாவது ஒரு ஸ்பின்னர் எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏதாவது யங்ஸ்டர் இருப்பான். நீங்க தூபை எல்லாம் இனிமேல் நம்பாதீங்க. தூபை எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானுங்க. பத்தீரனா ஏன்டா என்னடா வைடா போட்டு சொல்ற? இது எக்ஸ்ட்ரால மட்டுமே 15 ரன் குடுத்துருக்கானு. அந்த 15 ரன் இருந்தா மேட்ச் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கான். ஏன்னா மேட்ச் வந்து கடைசியும் போச்சு. இன்னும் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருந்தா மேட்ச் கையில. ஆமா, அதுக்கப்புறம் பேட் கமின்ஸ் மட்டும் தான். நம்ம இவனுக்கு இன்டென்ட் காட்டலன்றாங்க. தம்பி இதான் உங்களுக்கு இன்டென்ட், இவ்வளவுதான், எங்களால இவ்வளவுதான் முடியும்ட்டு வரவெல்லாம் ஏதோ பண்ணானுங்க. தீபா கூட சத்தியமா உனக்கு பேட்டிங் ஆட தெரியுமா தெரியாதா? டெப்த்ல போய் உனக்கு ஒரு நோபால் கொடுத்து ஃப்ரீ ஹிட் கொடுத்தோம். இந்த மாதிரி பண்ண பாத்தியா? டேய் ஆனா உனக்கு பேட்டிங் அடிக்க வரலன்னு நினைக்கிறேன்டா. அவனும் ட்ரை பண்றான். அவன் விஜய் சங்கர் மாதிரி ட்ரை பண்றான், போக மாட்டேங்குது. அவனால 70 மீட்டருக்குலாம் 6 அடிக்க முடியாது. நீங்க 30 மீட்டர்ல வைங்க, அப்பதான் என்னால 6 அடிக்க முடியும். 30 மீட்டர்ல சின்ன சாமியில கூட வைக்க மாட்டானுங்கண்ணா. நீங்க யாரா போய் 70 மீட்டர்ல 75 மீட்டர்ல வைக்கிறீங்க? எனக்கு 30 மீட்டர் தான் அடிக்க வரும். நான் அநியாயமா பேசாதேண்ணா. சின்ன சாமியில கூட 30 மீட்டர் வைக்க முடியாதுண்ணா. மினிமமாவது 60 மீட்டர் இருக்கும்ண்ணா 6 லைன். சின்ன சாமி கூட நீ வாங்கிரு. இது எந்த கிரவுண்ட் எடுத்தாலும் சரி தீபக் ஒரு 6 அடிக்க முடியாது. அது ஏதோ அசல் பட்ட ஒரு நோ பால் போட்டு கொடுத்ததால போச்சு. அது பால் ரொம்ப வெட்டா இருந்துச்சு. அவனும் கரெக்டா யார் கரை வைக்கதான் போய் மிஸ் ஆயிடுச்சு. அவன் அதுக்கு அடிக்க ட்ரை பண்ணான், போக மாட்டேங்குது. அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா? ஸ்ட்ரென்த் இல்லையா இல்ல, ஒரு புவர் டைம் தீபக் கூட. புவர் டைம்லாம் அடியே அவன் எந்த சீசனுமே ஒழுங்கா அடிச்சது இல்ல. எப்படி 3 வருஷம் லக்னோல ஓடினாருன்னு தெரியல. அது சத்திய கோயங்கா கிட்ட
விட்டுருங்க டேய் செம. அவன் வேணாம். இப்போ சரி ஓகே. அப்புறம் பார்த்தா இந்த டீம்ல பவுலிங்லாம் ஓகே. பாசிட்டிவ் நிறைய இருக்கு. செம பாசிட்டிவ். டிராவிஸ் ஹெட்டை பார்த்து அன்சுல் கம்பு தட விட்டான். செம்மையா போட்டான் பாரு. இதுதான் சொன்னான் டே, போன மேட்ச்ல இருந்திருந்தா ரோஹித் சர்மா தடவை விட்டுருப்பான் அவன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தா எல்லாரையும் தட விட்டுருப்பான் பையன். அன்சுல் கம்பேஜ் நான் தான் சொல்றேன் டே, சூப்பரா போடுறான்டா. நான் உனக்கு Actually அவன் starting 11 நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ்லயே சொன்னேன். அந்த பையனை டேய், ஆட நான் வந்து அன்சுல் கம்பேஜ் மெயின்ல இருந்தே ஆகணும்னு எல்லா வீடியோலும் புலம்பின்னு தாங்கிறோம். நீ நானும் தான் புலம்பிக்கணும், ஓகேவா? எவனும் கேட்க மாட்டான் நம்ம புலம்புறது. இல்ல நான் ஸ்குவாட் அனாலிசிஸ்லயே சொன்னேன். இந்த பையனை ஆட வைக்க மாட்டாங்க. ஆனா லேட்டர் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல தான் ஆட வைப்பாங்க. சிஎஸ்கே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலே நம்பிக்கையா விட்டேன். இவனை இந்த ஸ்டார்டிங் லெவல்ல ஆட வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா தான் ஆட வைப்பாங்கட்டு. அதே மாதிரி நல்லவா. இன் ஃபர்ஸ்ட் டைம் இன் நெவர் ஹிஸ்டரி நான் 23 பிளேயர்ஸ் ஆடி இருக்கிறோம் நம்ம ஐபிஎல்ல. ஆமா, இவ்வளவு சேஞ்சஸ் எல்லாம் சிஎஸ்கே பண்ணதே கிடையாது. அவங்களும் ஏதாவது ஒரு இன்னொன்னு ஒரு பிளேயரை பேக் பண்ணிட்டே இருந்தா அவனுக்கு இருந்து ஒரு இன்டென்ட் ஒரு இது வரும், எப்படியாவது ஒரு நாக்கு அடிப்பானுங்க. ஆனா நீ என்னதான் பண்ணாலும் இந்த ராகுல் திரிபாதி, தீபக் கூடா, விஜய் சங்கர் எவன் கேட்டுமே வராது. இவனுங்கெல்லாம் சொன்ன மாதிரிதான், இவனுங்கெல்லாம் மாசுல தமாசுங்க. தயவுசெய்து இவனுங்கெல்லாம் மினி ஆக்ஷன்ல விட்டுட்டு நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு யங்ஸ்டரை வச்சு இந்த டீமை கொஞ்சம் க்ரூம் பண்ண பாருங்க. இவனுங்கெல்லாம் மினி ஆக்ஷன்ல விட்டுருங்க. நெக்ஸ்ட் சும்மா இவனுங்கெல்லாம் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. இவன் சாம் கரன் எதுக்கு உள்ள இருந்தாலும் எனக்கு புரியல. நாதன் எல்லிஸ் வெளியே தான் இருந்தான். நாதன் எல்லிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடல, ஒரு மேட்ச் கூட ஆடல. அதோட லாஸ்ட் வின்னு அவன் இருக்கும்போது ஒரு வின் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வின் பண்ணும், அவ்வளவுதான். எப்போ பதிரனா உள்ள வந்தோம்னா அப்பதான் டீம் நக்கிச்சு. பதிரனா பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை. பதிரனாவும் முடிஞ்சா விட்டுருங்க, அவ்வளவுதான். முடிஞ்சா அவனை பழைய ஆக்ஷன் அவனை போட வைக்க ட்ரை பண்ணுங்க, முடியலையா அவனை விட்டுருங்க. பழைய ஆக்ஷன்லாம் போட்டா அவர் திருப்பி கையெல்லாம் இதுவாகும், டக்குன்னுலாம் மாத்த முடியாது. 1 வருஷம் டைம் இருக்கு. 1 வருஷம் இருக்குது. போர்டு ஒத்துக்கணும்ல, ஸ்ரீலங்கா போர்டு. இதே ஆக்ஷன்லாம் போனா ஸ்ரீலங்காவே அடி வாங்கும். ஸ்ரீலங்கா அடி வாங்கும். இப்போ மேட்ச்க்கு அப்போ ஸ்ரீலங்கா டீமுக்கு கூட்டிட்டு போகும்போது நீ பழைய ஆக்ஷனை மாத்தின்னு வந்திருந்தனா உனக்கு உட்காந்து ஓகே. நீ அதுக்கு இல்லாம டைம் இல்லாம நீ உட்காந்து புது ஆக்ஷன் போட்டுருந்தனா உனக்கு தான் உதவுடும் அங்கேயும். அதான் சரி. நெக்ஸ்ட் அவ்வளவுதான், கதையை முடிச்சுட்டானுங்க. எல்லாம் 15,000 10,000 டிக்கெட் கொடுத்து வந்தீங்களாப்பா? உங்களுக்கு டபுள் தலையை காட்டுறோன்ட்டு 2 தலையா காட்டினாங்க நேத்து. பொய்யினானா நீ வேற. 2 தலைலாம் இல்லங்க, 3 தலை இருந்தாங்க. டிராவிஸ் ஹெட்டை மறந்துட்டேன். அவனை விட்டு தள்ளுறா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 தலை தான். டிராவிஸ் ஹெட் இந்தியாக்கே டிராவிஸ் ஹெட் ரொம்ப தலைவலி தெரியுமா? இந்தியாவுக்கு தான் தலைவலி. அவன் வந்து சிஎஸ்கேக்கு தலைவலி கிடையாது. அவனை பெருசாலாம் சிஎஸ்கே கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்ல. டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு எப்பயும் ஒரு தலையை தான் காட்டுவோம். இந்த டைம் நாங்க 2 தலையை காட்டுவோம், தாங்க என்ஜாய் பண்ணுங்கன்ட்டு. எனக்கு என்னவோ அஜித்துக்கு காசை குத்து இவனுங்களே வர வச்சிருப்பானுங்க. தலை வாங்க வந்து அட்லீஸ்ட் மேட்சை பாருங்க. அதுக்கப்புறம் அவர் வண்டி ஃபீல் பண்ணுவாரு, இதுக்காடா எனக்கு கூப்பிட்டீங்க. இல்ல ஃப்ளமிங் ஒன்னு சொல்லியிருந்தாரு பிரஸ் மீட்ல. வேணாம் நீ ஃப்ளமிங்க பத்தி பேசாத. இல்ல வேணாம், எனக்கு அந்த பிரஸ் மீட் அவன் என்ன சொன்னான்னு கேட்க நான் தயாரா இல்ல. தயவு செய்து அவனை கோச்ல இருந்து தூக்கிட்டு போயிட்டு நியூசிலாந்துல உட்காந்து கழித்துன்னு சொல்லுங்க அவனை. வேணாம், அவனுக்கு நம்ம எப்படியே எம்எஸ் தோனி ரிட்டையர் ஆவாரு நெக்ஸ்ட் இயர். அவரை கோச்சா போட்டு இவனை சூத்த முன்னு இவனை நியூசிலாந்துலயே போய் உட்கார சொல்லுங்க. இல்லனா அந்த ஆர்சிபியோட மேட்ச் முடிஞ்ச அப்புறம் பிரஸ் மீட் இல்ல விட்டு வேணாம். நீ வேற ஏதாவது பேச ஃப்ளமிங் பத்தி பேசாத, விட்டு. அது கேட்கவும் தயாரா என்னது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சீசன் வந்து சிஎஸ்கேக்கு முடிஞ்சு. நெக்ஸ்ட் இருக்கிற பசங்களை ட்ரை பண்ணுவீங்களான்னு தெரியல, என்னவோ பண்ணுங்க. நாங்க சரி ஓகே. திரும்ப வந்து பார்ட் 6ன்னு கேட்காதீங்க, இதுதான் ஃபைனல் பார்ட். நாங்க இதோட முடிக்க போறோம் வீடியோவை. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.